மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை. தமிழ்நாட்டின் பசுமை பரப்பினை 23.7% 33% உயர்த்தும் நோக்கத்துடன் 2021ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், புவி வெப்படைதலை கட்டுப்படுத்துதல், பசுமை பரப்பினை அதிகரிப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தின் வீரியத்தை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கத்தின் கீழ் 10 ஆண்டுகளில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 10.86 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. மேலும் தமிழ்நாட்டின் 36 மாவட்டங்களில் மொத்தம் 310 நாற்றங்காலில் 33.23 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணிகள், மரக்கன்றுகளை நடுவது மட்டுமல்ல உற்பத்தி செய்யும் பணிகளும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் 100 மரகத பூஞ்சோலைகள், கிராம மரப்பூங்காக்கள் கடந்த 2021ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு 83 மரகத பூஞ்சோலைகளில் பணிகள் நிறைவு பெற்று செயல்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள 17 மரகத பூஞ்சோலைகள், மரகத பூஞ்சோலைன்னா அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த மரப்பூங்காக்கள், மரகத பூஞ்சோலைகள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் புயல் மற்றும் சூறாவளி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் விதமாக உயிர் அரண் ஏற்படுத்துதல் மூலம் கடலோர வாழ்விடம் மேம்படுத்துதல் திட்டம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் 3 ஆண்டுகளில் 2023-24 முதல் 2025-26 வரை செயல்பட்டு வருகிறது. மேலும் சென்னை, மதுரை, சேலம், திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில், உங்கள் மாவட்டம் சேலத்திலையும் சேர்த்தான், சுற்றுப்புறங்களில் உள்ள வனங்கள் நகர்மயமாதலால் அங்கே பெருமளவில் பாதிப்பிற்குள்ளாகி வருகின்றன. இவற்றை மீட்டெடுக்க ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டம் வனத்துறையின் 25-26 மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம் என்ற இந்த திட்டமும் செயல்படுத்தப்படுகின்ற இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு அதுவும் செயல்படுத்தப்படுகிறது. இது விரைவில் செயல்படுத்தப்படும்.